நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா போட்டோஸையும் வீடியோவையும் நம்முடைய போன்ல எப்படி அழகா வச்சுக்கிறது, அதாவது மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்முடைய போன்ல டிஃபால்ட்டா கேலரி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். பட் அதுல கூட நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தினா எப்படி இருக்கும், அதாவது நம்முடைய ஃபோட்டோ வீடியோவும் செம்மையாக வச்சுக்கிடணும், ஆட்டோமேட்டிக்கலி எல்லாத்தையும் ஒரு செட்டப்பாக வச்சுக்கிடணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், ஒரு விஷயத்தை நான் காட்ட போகிறேன். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அழகான டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளோட தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற கேலரி கோ இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இதை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த கேலரி அப்ளிகேஷன் வந்து ஒரு நார்மலான அப்ளிகேஷனாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஃபோனில் பயன்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க, ஆட்டோமேட்டிக்கலி ஆர்கனைஸ் பண்ணணும் நம்முடைய ஃபோட்டோவையும் வீடியோவையும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கூகுளால் தயாரிக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் கேலரி கோ. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க அந்த அப்ளிகேஷனை போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூகுள் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற கேலரி கோ அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவையும் வீடியோவையும் செமையாக வச்சுக்கிடும். அதுவும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதி இந்த கேலரி கோ அப்ளிகேஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரீ இன்ஸ்டால்டு கேலரி அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு தடவை அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம இந்த கூகுளோட கேலரி கோ அப்ளிகேஷனை நம்ம பார்த்துடலாமா. இப்போ என்னுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி அப்ளிகேஷன் அதோட செட்டப் இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள் ஒரு 4 டேப் இருக்குது, பிக்சர்ஸ், ஆல்பம்ஸ், ஸ்டோரிஸ், ஷேர்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்பம்ஸை வந்து நான் டேப் பண்ணுறேன். இப்போ ஆல்பம்ஸ் பக்கத்தில் வந்துட்டேன். மேலே பாருங்கள் வீடியோ, ஃபேவரட்ஸ், ரீசன்ட், சஜஸ்டட், இந்த மாதிரி டேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரிஸை நான் டேப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும். உங்களுக்கு எத்தனை ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர்டு பார்த்தீங்கன்னா இது கிரியேட் ஷேர்டு ஆல்பம், அதாவது ஒரு ஆல்பமாக கிரியேட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 டேப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஷேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, இன்விடேஷன், ட்ராஷ், செட்டிங்ஸ், கான்டாக்டஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, எடிட், கிரியேட் ஸ்டோரி, ட்ராஷ், செட்டிங்ஸ், கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆல்பம்ஸில் பார்த்தீங்கன்னா கேமரா, எடிட், ஷார்ட், கிரியேட் ஆல்பம், கிரியேட் குரூப், ஹைட் ஆர் அன்ஹைட் ஆல்பம்ஸ், ட்ராஷ், செட்டிங்ஸ், கான்டாக்ட், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பிக்சர்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா கேமரா, எடிட், செலக்ட் ஆல், ஷேர், கிரியேட் ஜிஃப், கிரியேட் காலேஜ், ஸ்லைட் ஷோ, ட்ராஷ், அப்புறம் செட்டிங்ஸ், கான்டாக்ட்ஸ், அஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு டேப்லேயும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் இந்த 3 டாட்டில் நீங்கள் பார்க்க முடியும், பயன்படுத்த முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய, அதாவது நான் காட்டக்கூடிய அந்த கூகுளோட கேலரி கோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாமா? இது பாருங்கள், இதாங்க கேலரி கோ. ஸோ இதை நான் டேப் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன். வழக்கம் போல் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் வெல்கம் டு கேலரி கோ, ஈஸி எடிட்டிங், கீப்ஸ் ஃபோட்டோஸ் ஆர்கனைஸ்ட், நோ இன்டர்நெட் ரிக்வயர்டு. பார்த்தீங்களா, இன்டர்நெட்டே இல்லாமல் இந்த கேலரி கோவை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ, அதை கொடுத்து உள்ளே போங்க. இப்போ நீங்கள் மேலே பார்க்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், வீடியோ, மூவிஸ், இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி டிசம்பர் மாதம் என்னென்ன வீடியோ, ஃபோட்டோலாம் நான் எடுத்துக்கணும் அது எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃபோட்டோஸாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பாருங்க, எல்லாமே தெளிவாக இருக்குது பாருங்கள். எத்தனை ஃபோட்டோஸ், எவ்வளவு மெமரி எடுத்திருக்கு அப்படிங்கிற விவரங்களை இதில் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள் செமல. இது ரீசெண்ட். அதே மாதிரி இந்த டாப்பில் பாருங்கள் 3 டாட்டுக்கு கீழே பாருங்கள் ரீசெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நான் டேப் பண்ணிட்டேன். அதில் ரீசெண்ட் இருக்குது, நேம் இருக்குது, A to Zல நீங்கள் செட் பண்ணிக்கலாம், Z to Aல செட் பண்ணிக்கலாம், மாடிஃபைட் பண்ணலாம், சைஸ் வாக்கில் நீங்கள் பிரித்து வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டாட்டை நான் டேப் பண்ணேன். இதில் நியூ ஃபோல்டர், செட்டிங்ஸ், இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ்குள்ளே நான் போகிறேன். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. டார்க் தீம் இருக்குது, அதே மாதிரி சப்மிட், ஃபீட்பேக், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியும், டார்க் தீம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு செட்டிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் லார்ஜ் ஃபைல்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கொண்டு வரணுமா,
அது நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபைல்ஸ் வந்து நான் டேப் பண்ணி ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ அது தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா ஈஸியாக நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு வசதியும் இருக்குது. இல்லை ஜஸ்ட் செலக்ட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி செலக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து அந்த டெலிட் பட்டன் உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஷேர் பட்டனும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வசதிகள், அதாவது வளவளன்னு இல்லாமல் சின்ன விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற விஷயங்கள் மட்டுமே வந்து இந்த கூகுளோட கேலரி கோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த கூகுளோட கேலரி கோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுதா, இந்த மாதிரி விவரங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஃபோட்டோவையும் வீடியோவையும் ஆட்டோமேட்டிக்கலி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இந்த கூகுளோட கேலரி கோல் இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுளோட கேலரி கோ அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய ஆடியன்ஸ் வேறு யாராவது இந்த வீடியோ பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதுல ஒரு நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.